அதுக்கப்புறம் மறுபடியும் சாடி எழுமனா மறுபடியும் பிடிச்சி வலது கையில் பிடிச்சி தலையை வச்சுக்கிட்டு ஞானசாங்க கொடுக்க வரல மணி வச்சு அடிக்கிறான். அவன் பார்த்தான், தலையை அடித்து பொழந்துருவான் போல இருக்குது ஞானசனோட பேரில். அவன் அடுத்த ஜம்பிங்கில் ஒரு சிங்கக்குட்டியாக எழும்பி பாஸ்டர் தலையில் ஓங்கி அடிக்கிறான், விரட்டி அடிக்கிறான். இவன் 8 அடி உயரத்தில் நிற்கிறான், அவன் 5 அடி குள்ளத்தில் நிற்கிறான். இந்த 8 அடி உயரத்தில் இருக்க பாஸ்டரை துள்ளி குதித்து அடித்து துரத்துறான், ஓடியே தப்புகிறான். இதைத்தான் இன்னைக்கு செய்யணும். உற்சாகமா கையை தட்டுங்க. டூப்ளிகேட் ஊழியத்தை செய்கிறவனையும் டூப்ளிகேட் ஞானஸ்தானத்தை கொடுக்கிறவனையும் இப்படித்தான் அடிக்கணும். அல்லேலூயா. உற்சாகமா கையை தட்டுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. ஞானஸ்தானம் என்பது ஒரு உடன்படிக்கை. இன்று முதல் நான் உமக்கு பிள்ளையாகவும் இன்று முதல் நீர் எனக்கு தகப்பனாக இருக்கிற ஒரு சடங்கு. இப்போ ஒரு கணவன் ஒரு ஆணையும் ஒரு பெண்ணையும் எடுத்துக்கொள்வோம். இந்த உலகத்தில் ஆணாக பிறந்திருக்கிறோம், பெண்ணாக பிறந்திருக்கிறோம். திருமண பந்தம் ஒன்று வருகிறது. அப்போ என்ன சொல்லுவார்கள்? பாதிரியார் என்ன சொல்லுவார்? முதல்ல கையை பிடிச்சிக்கோ விடாதேன்னு சொல்லுவார் இல்லையா? அப்படி தானே? கையை பிடிச்சி வச்சுருப்பாங்க. கையை பிடிச்சுன்னு சொல்லுவார், நீ இவனை முழுமையாக ஏற்றுக்கொள்கிறாயோ? இல்லை, முதல்ல புருஷனுக்கு இல்லை, இவளை முழுமையாக ஏற்றுக்கொள்கிறாயோ? முழுமையாக ஏற்றுக்கொள்கிறேன். இதுக்கு பேர் அறிக்கை இல்லையா? அடுத்து இன்பத்திலும் துன்பத்திலும் கஷ்டத்திலும். அப்போ கஷ்டம் வருதுன்னு அர்த்தம். முதல்ல துன்பம் உனக்கு ஆரம்பித்தாச்சு, உன் லைசன்ஸு பறிக்கப்படுகிறது, உன் சுதந்திரம் பறிக்கப்படுகிறது. அவை இன்பத்திலும் துன்பத்திலும் சாவிலும் கொள்ள வியாதியிலும் இவளோட இசைந்திருப்பாயோ? ஆமேன்னு சொல்லுவோம். அதே மாதிரி பொண்டாட்டிக்கும், இவனை ஏற்றுக்கொள்கிறாயா? ஏற்றுக்கொள்கிறேன். துன்பத்திலும் இன்பத்திலும் அப்போ அவளுக்கு லைசன்ஸ் பறிக்கப்படுகிறது, சுதந்திர பறவை சுதந்திரம் முறிக்கப்படுகிறது. அது அண்ணு தொட்டு துக்கம் உங்கள் வீட்டில் ஆரம்பம் இல்லையா? ஒரு சம கையை தட்டுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகவே அப்பொழுது உடன்படிக்கையை பண்ணுகிறோம். எப்படி? என்னுடைய சரீரம் இனி இந்த புருஷனுக்கு சொந்தம், என்னுடைய ஆவி ஆத்மா சரீரம் இந்த புருஷனுக்கு சொந்தம். அது மாதிரி ஆம்பளையினுடைய ஆவி ஆத்மா சரீரம் என் மனைவிக்கு சொந்தம். என்னை நான் உனக்கு தருகிறேன், உன்னை நீ எனக்கு தருகிறாய். ஒரு உடன்படிக்கை, திருமண பந்தம் உடன்படிக்கை. அதே போல் ஞானஸ்தானம் என்பது உடன்படிக்கை. ஆண்டவர் உம்முடைய பிரமாணத்தை நான் இன்று முதல் சரியாக பின்பற்றுகிற ஒரு குழந்தையாக உம்மிடத்தில் வந்திருக்கிறேன், நீர் என்னிடத்தில் அப்பாவாய் இரும் என்று சொல்லுகிற பந்தம் பரிசுத்த உடன்படிக்கை. இதுக்கு பேர் பாவ மன்னிப்பல்ல, இது ஒரு உடன்படிக்கை. இனி பாவம் செய்ய மாட்டேன், இனி பரிசுத்தமாய் வாழுவேன், இனி பிசாசை தேட மாட்டேன், குறி ஏற்க போக மாட்டேன், தேவர்களை தேட மாட்டேன், பொய் பேச மாட்டேன், இனி புருஷனுக்கு துரோகம் பண்ண மாட்டேன், மனைவிக்கு துரோகம் பண்ண மாட்டேன், இந்திய அரசாங்கத்தினுடைய சட்டத்திட்டங்களுக்கும் நான் கீழ்ப்படிவேன் என்று சொல்லுகிற ஒரு உடன்படிக்கை. அதான் ஞானஸ்தானம். ஆனால் அதற்கு முன்பாக நீ செஞ்ச பாவம் என்ன? என்ன? ஒரு 8 முழம் சாக்கில் கட்டினா கூட அடங்காது நம்முடைய பாவங்களுடைய கணக்கு, நம்முடைய சாபங்களுடைய கணக்கு. பெரிய 10,000 அடைச்சா கூட தீராது, அவ்வளோ பெரிய சாபங்கள் நம்மகிட்ட இருக்குது. ஒரு நாள் சொல்லுகிற பொய் 100 பொய் ஒரு நாள் சொல்கிறோம், 30 நாளுக்கு 300 பொய் சொல்கிறோம் இல்லையா? 10 நாள் 1000 பொய், 3000 பொய் சொல்லுகிறோம். ஒரு மாதத்தில் 5000 பொய்கள் வரைக்கும் நம்ம சொல்கிறோம். ஒரு வருஷத்தில் எத்தனை பொய்கள் சொல்கிறோம்? எவ்வளோ பொய்கள் சொல்லுகிறோம்? இந்த பொய்கள்னால் எத்தனை பேர் காயப்படுறாங்க, இந்த பொய்னால் எத்தனை பேர் துக்கப்படுறாங்க, இந்த பொய்னால் எத்தனை வருத்தப்படுறாங்க, இந்த பொய்னால் நமக்கு குடும்பத்தில் எவ்வளோ தீமை வருது, எவ்வளோ சாபம் வருது. யாரோ யோசிச்சு பார்க்குறீங்களா? பொய் என்ற 2 வார்த்தை 2 எழுத்து, அதான் உங்களுக்கு சாவுமணி. அல்லேலூயா. ஒரு பொய் பேசுகிற குடும்பம், ஒரு பொய் பேசுகிற மனுஷன், ஒரு பொய் பேசுகிற ஸ்திரீ விளங்கவே முடியாது. உலக பிரகாரமாக சொல்கிறேன், விளங்கவே முடியாது. ஏசு ஒரு பசி எடுக்குது, ஒரு அத்திமரம், அவருக்கு தெரியும் இந்த காலத்தில் அத்திமரம் காய்க்காதுன்னே தெரியும். காய்க்காத காலத்தில் இலையுதிர் காலத்தில் கேட்குறாரு, இலை இல்லாமல் இருக்குது.
சபிச்சார், விளங்காத போடான்னு. மரம் அப்போவே பட்டு போச்சு. அப்போவே மரம் கனி கொடுக்கான்னு அவருக்கு நல்லாவே தெரியும். கனி கொடாத காலத்தில், இலை விதிர் காலத்தில் போய் நிற்கிறார். இலையில் காயும் இல்லை. நீ மரமாக நின்று என்னடா பிரயோஜனம், பட்டு போனுச்சுன்னார். விறகுக்காக பயன்படட்டோன்னு. மரம் பட்டா விறகு தானே இல்லையா? இப்போ நம்ம என்ன வாழ்க்கை மற்றவங்களுக்கு பிரயோஜனப்படணும். இதே அதிகாரத்தில் தான் அந்த வசனம் இருக்குது. பிரயோஜனப்படணும். ஒரு மரம் எத்தனை பேருக்கு கனி கொடுக்கணும், எத்தனை பேருக்கு நிழல் கொடுக்கணும். இது இலையும் இல்லை காயும் இல்லை. நீ இப்படி நின்னா என்னடியா பிரயோஜனம், பட்டு போட்டோம், அப்போ விறகுக்காக பயன்படட்டும் என்று சொல்லி அதை சபித்தார். தேவன் நம்மை சபிக்கக்கூடாது. சபிக்காமல் இருக்கணும்னு சொன்னால் கனி கொடுக்கணும், நிழல் கொடுக்கணும். ரெண்டையும் நம்ம செஞ்சாதான் கிறிஸ்தவம். உற்சாகமா கையை தட்டுங்க. இப்போ துன்மார்க்கனுக்கு கூட நம்ம வேதம் சொல்லலாம், ஒரு முறை 2 முறை இல்லைனா 3 முறை, அதுக்கப்புறம் விட்டுறணும். அவர் வேதமே கிடையாது. ஆண்டவர் சொல்கிறார், உனக்கு தீமை செய்கிறவனுக்கு நீ நன்மை செய்யன்னு சொல்கிறார். நீ தீமை செய்கிறவனுக்கு நன்மை செய்தால் அவனுக்கு அக்கினி தழல்களை அவன் தலையில் கொட்டுனதற்கு சமம். அக்கினி தழல்னா நம்ம விறகு கட்டையிலேருந்து நல்ல நெருப்பு வரும்ல, விறகு எரிஞ்சு நல்ல தழல் கட்டைகளாக இருக்குது, நல்லா சிகப்பாக எரிஞ்சிட்டு இருக்கும். அதை ஒரு சட்டியில் வாங்கி இல்லை எடுத்து அவனை தலையில் கொட்டுறதுக்கு சமம். நம்ம தீமை செய்கிறவனுக்கு நன்மை செய்தால் அதுக்கு சமம்னு சொல்கிறார். நம்ம வேலை முடிஞ்சு போச்சு. ஆண்டவர் தீமை செய்கிறவனுக்கு என்ன செய்வார்? இறக்கம் செய்யாமல் தீர்ப்பை எழுதி விடுவார். ஹல்லேலூயா. அவை துன்மார்க்கனுக்கு எப்போதும் சாவுதான் வைக்கப்படுகிறது, பாவிகளுக்கு எப்பொழுதும் அழிவுதான் வைக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே நம்ம பாவியாக இருக்கக்கூடாது, அழிகிற வஸ்துவாகவும் இருக்கக்கூடாது, கனி கொடுக்கிற வஸ்துவாக நம்ம மாற வேண்டும். அதுவே கர்த்தருக்கு பிரியம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தடி எடுத்தவெல்லாம் தண்டக்காரன் ஆக முடியாது இல்லையா? துப்பாக்கி எடுத்தவெல்லாம் வேட்டைக்காரன் ஆக முடியாது. பைபிள் எடுத்தவெல்லாம் விதைக்கிறான்னு சொல்ல முடியாது. ஆகவே நல்ல ஊழியங்களை தெரிந்து கொண்டு நல்ல கனி கொடுக்கிற பிள்ளைகளாக நீங்கள் மாறுங்கள். ஆகவே என்னை கேட்டால் உங்கள் சைடில் ஒரு தவறும் இல்லை. மொத்த ஊழியக்காரர்களையும் பிடிச்சி இங்கேயே உட்கார வச்சு அவர்களுக்கு ஒரு பாடம் எடுத்தால் ஒருவேளை அவர்கள் மனம் திருந்த வாய்ப்பு இருக்குது. அப்படி மனம் திருந்தினால் அவர்களை கொண்டு ஜனங்களுக்கு நல்ல செய்தியை ஆண்டவர் கொடுப்பார். உற்சாகமாக கையை தட்டலாம். ஹல்லேலூயா. இப்போ ஒரு முறை இதே இடத்துல தான் நான் சொன்னேன், இந்த கொரோனா காலத்தில் ஆண்டவர் சொன்னார், கொரோனா காலத்துக்கு முன்னாடி நம்மளும் மியூசிக்கை போடுவோம். அதுக்கு பிறகு ஆண்டவர் சொன்னார், உன் மேளதாளங்களின் சத்தத்தை நான் கேளேன், உன் பாட்டின் இரைச்சலை நிறுத்து, பாட்டின் இரைச்சலை நிறுத்துன்னு சொன்னார். இது எனக்கும் சொன்னார், சகல ஊழியக்காரர்களுக்கும் சொன்னார். வசனத்தை சொல்லு. பாட்டுக்க காலம்லாம் முடிஞ்சு போச்சு, ஆடி பாடி தூக்கிற காலம்லாம் முடிஞ்சு போச்சு. நீ வேத வசனத்தை சொல்லுப்பா இன்னும் ஆண்டவர் மறைமுகமாய் சொன்னார். அண்டையிலிருந்தால் நம்ம வேத வசனத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோம். வசனம்தான் உன்னை உயிர்ப்பிக்கிற வஸ்து, வசனம்தான் உன்னை வழிகாட்டும், வசனம்தான் உன்னை உயிர்ப்பிக்கும், வசனம்தான் உன்னை ஜனிப்பிக்கும், வசனம்தான் உன் பாடுகளை அகற்றும், வசனம்தான் பாவமன்னிப்பை கொடும், வசனம்தான் வாழ்வை கொடுக்கும், வசனம்தான் நரகத்திலிருந்து தடுக்கும், வசனம்தான் பரலோகத்துக்கு கொண்டு செல்லும். வேத வசனத்துக்கு முக்கியத்துவம் கொடுங்க, இயேசு கிறிஸ்துவினுடைய வருகைக்கு முக்கியத்துவம் கொடுங்க, ஜாலியாக இருக்காதீங்கன்னு ஆண்டவர் சொன்னார். அல்லேலூயா. அந்த காலத்தில் ஒரு பாடகர் இருந்தார், நடனமாடி பாடகர். அவளை இதே இடையே தான் சொன்னார், உன்னை பறக்க விட்டு அடிப்பேன்னு சொன்னார். பேர் சொல்லி தான் சொன்னார், உன்னை பறக்க விட்டு அடிப்பேன்னு சொன்னார். இன்றைக்கி பறக்க விட்டு அடிக்கிறார் இல்லையா? ஒரு சும்மா கையை தட்டுங்க. அன்றைக்கு ஜான் ஜெபத்துரைக்கு எதிராகத்தான் ஆண்டவர் பேசின ஒரு வார்த்தை, உன்னை பறக்க விட்டு அடிப்பேன்னு சொன்னார். இன்னைக்கு ஜான் ஜெபராஜ், இன்றைக்கி அவரை ஓட ஓட வரட்டுறாங்க காவல்துறை கைது செய்வதற்கு. செய்தாச்சா? கைதையும் செய்தாச்சு. நான் தீர்க்க தரிசனம் நிறைவேறின குறித்து வருத்தப்படலை, சந்தோஷப்படலை, வருத்தப்படுகிறேன். அதுவும் ஒரு ஊழியத்தினுடைய ஒரு பார்ட்.
ஊழியத்தினுடைய ஒரு பாட். தேவன் இந்த இடத்துல சொன்னால் நிறைவேறும் என்பதற்காக தான். ஆனால் அதே வேளையில் அவருடைய ஆடலையும் பாடலையும் விமர்சித்து எண்ணற்ற லட்சக்கணக்கான ஊழியக்காரர்கள் அவருக்கு விரோதமாய் கிளம்பி விட்டார்கள். இப்போ நான் கேட்குறேன், யார் உண்மையான ஊழியக்காரன்? இப்போ அவர் ஒப்பு கொடுக்கப்படுகிறார். தேவன் ஜபராஜ் இல்லை, ஜான் ஜபராஜை ஒப்பு கொடுக்குறான்னு வைத்துக்கொள்வோம். அதற்காக எந்த கிறிஸ்தவன் மனதுருகி ஜெபித்திருக்கிறான்? ஒருத்தர் இல்லையே. அவன் செய்ய தப்பு தப்பு தப்புன்னு சொல்றதுக்கு மோகன்சல் ஆஸ்தர் வரைக்கும் போயிருக்கு. எல்லாம் அடிமட்ட விமர்சனக்காரர்கள் அத்தனை பேரும் அவன் மேலே கல்லறிகிறார்கள். யார் குற்றவாளிகள்? விமர்சனம் பண்ணுகிறவர் தான் குற்றவாளிகள். தாவீது ஒப்பு கொடுக்கப்பட்டான். ஆக தாவீது மேலே கல்லறி ஆண்டவர் விட்டாரா? யாக்கோபு ஒப்பு கொடுக்கப்பட்டான், அவன் கல்லறிய விட்டாரா ஆண்டவர்? எங்கே ஒருவர் கிறிஸ்தவன் மேலே ஒரு பழி சுமத்தப்படுகிறது. அப்போ என்ன செய்யணும்? ஊழியக்காரங்க ஜெபிக்கணும் இல்லையா? ஜெபிக்கிறத வேலை. ஜெபிக்கிற விட்டு விமர்சனம் பண்ணி சந்தோஷமாக இருக்கிறார்கள். அற்ப கிறிஸ்தவர்கள், அந்தி கிறிஸ்து கொடியேற்றுகிறவர்கள், இவர்களை எல்லோரும் இப்ப நான் சொல்லுகிறேன், கர்த்தர் கொடியேற்றுவார். அல்லேலூயா. பிராணங்களை பிடுங்கி எறிவார். அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, என்னை தொடுகிறவன் என் கண்மணியை தொடுகிறான், உன்னை தொடுகிறவன் என்னை தொடுகிறான். இன்றைக்கு ஜபராஜை தொடுகிறவன் கர்த்தரை தொடுகிறான். கையை தட்டுங்க. அவருடைய ஊழியத்தில் சில குறைகள் இருக்கலாம். ஆண்டவர் தீர்க்க தரிசனம் வரைத்தான் நிறைவேற்றினார், அது வேற விஷயம். அதுக்கு அவர் மேலே கையை போடுறதுக்கு பிற ஊழியக்காரர்களுக்கு அதிகாரம் கொடுக்கப்படவில்லை. எந்த அதிகாரத்திலும் இவர்கள் அவரை விமர்சிக்கிறார்கள். அப்படியான ஒவ்வொரு ஊழியக்காரரையும் எவ்வளவு குற்றம் இருக்கிற என்று பட்டியல் படி நான் தருகிறேன். என் பத்திரிகை நிருபர்களை அனுப்பி இவருடைய ஊழல்களை நான் கொண்டு வருகிறேன். நான் போடலாமா? எத்தனை பேர் எத்தனை விபச்சாரம் செய்கிறாள் என்று தீர்க்க தரிசனம் நான் உரைக்கிறேன். எல்லோரை கொண்டு உரைக்க முடியும். ஆகவே ஒருவன் விழும்போது வருத்தப்படணுமே தவிர சிரிக்கப்படாது. ஆனால் எல்லோரும் கர்த்தருக்கு பணியை ஆற்றுகிறவர்கள். உற்சம கையை தட்டுங்க. வேதத்தை சொல்லுகிறவன் ஒருவன் தோற்றால் இன்னைக்கு எத்தனை பேர் சந்தோஷமா இருப்பாங்க பாருங்க. எத்தனை பேர் சந்தோஷமா இருப்பாங்க. அடுத்த ஹீரோ அவனை தான் கொண்டு வருவார் ஆண்டவர். அல்லேலூயா. உற்சம கையை தட்டுங்க. அல்லேலூயா. அவர் திருந்துவதற்கு அவருடைய வாழ்க்கையில் சில தவறு இருந்தால் திருந்துவர் கொடுக்கப்பட்ட சந்தர்ப்பம். அதற்கு மற்றவர்கள் மகிழ்வதற்கு கொடுக்கப்பட்ட வாய்ப்பு அல்ல. அல்லேலூயா. ஆகவே வேதம் இன்றைக்கு அந்த கிறிஸ்து இயேசு கிறிஸ்து என்ற ரெண்டு பிரிவாக போய்கொண்டிருக்கிறது. இதே கூட்டங்கள் பால்தனருடைய மனைவியை விமர்சித்தது. கனடா நாட்டிலே சென்று வீடில்லை, பணமில்லை, காரில்லை என்று சொன்னதற்காக தமிழ்நாட்டில் இருக்கிற மொத்த ஊழியக்காரர்கள் விரோதமாய் பேசினார்கள். கிளிகளின்னு கிழித்தார்கள். இரக்கமில்லாமல் விமர்சித்தார்கள். தைரியம் இருந்தால் ஒரு விக்கிரத்தை விமர்சனம் பண்ணி பாரு. நீ ஒரு மாற்று மதக்காரனை நீ பேசிப்பாரு. துணிச்சல் இருக்கா? அந்த கிறிஸ்துக்குரியவர்களே கிடையாது. ஏன்னா கிறிஸ்தவனை பயத்தால் கிறிஸ்தவன் அடிக்க மாட்டான் என்ற சத்தியம். அவர்கள் எப்படி விமர்சித்தார்கள்? இந்தியாவில் ஹெலிகாப்டரே பால்தனரன் குடும்பத்துக்கு இருக்கு. இந்தியாவில் இருக்கிற ஹெலிகாப்டரை கொண்டு கனடா நாட்டுக்கு கொண்டு போக முடியாது. முடியுமா? முடியாதா? முடியாது. சட்ட சிக்கல் நிறைய இருக்குது. இந்தியாவில் ஃப்ளைட் வரும்போதே குறிப்பிட்ட பணம் தான் கொண்டு போக முடியும். இந்திய மணி குறிப்பிட்ட பணம் தான் கொண்டு போக முடியும். அங்கே ஏர்போர்ட்லேயே பிடிச்சிருவாங்க. நீங்கள் துபாய் போனாலும் அப்படி தான். நீங்கள் 1 லட்சம் எடுத்துகிட்டு போய்ப்பார். ஆகவே உண்மையிலே கனடா நாட்டில் பணம் இல்லாமல் நின்னது உண்மை. இந்தியாவில் இருக்கிற காரையோ இங்கே இருக்கிற விலை உயர்ந்த காரையோ அங்கே கொண்டு போக முடியாது. அங்கே கொண்டு போனால் நம்மை மாதிரி ஒரு பரதேசி. ஆகவே பரதேசி என்ன கேட்டால் அவன் ஒரு பரதேசி என்ன கேட்டால் ஆண்டவரே கனடா நாட்டில் எனக்கு ஒரு வீடு வேணும், கார் வேணும்னு கேட்டான். இன்றைக்கி ஆண்டவர் என்ன சொல்கிறார்? நீ எதை கேட்டாலும் கொடுப்பான்லே சொன்னார். நீ எவைகளை கேட்கிறாயோ அவைகளை தான் கொடுப்பேன். அதனையா கேட்டா? நான் துபாய் நாட்டுக்கு போனேன்னு வச்சு விடுவோம். ஃப்ளைட்டில் ஏறவே இல்லை, வச்சு விடுவோம்.
அங்கே போனால் கேட்பேன், ஆண்டவரே எனக்கு ஒரு 4 மாடி கட்டுறதை தாரோம், என்கிட்ட பணம் இல்லைன்னு சொல்லுவேன். உடனே நீங்கள் விமர்சனம் பண்ணுவீங்க, இவனுக்கு 4 மாடி கட்டுறான், கடையால் பகுதியில் இருக்குது, 5 மாடி கட்டுறான், கடையால் மட்டும் வச்சுருக்கான், 2 மாடி கட்டுறான், அடுத்த மண்டபம் கட்டி வச்சுருக்கிறான், எல்லாம் ஆண்டவர் தானே கட்டி வச்சுருக்கிறேன், எனக்கு இல்லையே. அப்போ அங்கேயும் கேட்பேன். அப்போ நீங்கள் இவனுக்கு ஏகப்பட்டது இருக்குது ஆண்டவர், உடனே என்ன கிளிகளின்னு கிளிக்கலாமா? கிளிகளின்னு கிளிக்கிறவங்கள நான் கிளிப்பேன். ஏத்துனிக்கோட வல்லமை வேண்டும், அது இல்லை இவங்களுக்கு. அடி வாங்கி கிறிஸ்தவர்கள் இருக்கிறார்கள் மூலை முடுக்கல்ல. ஆகவே கிறிஸ்தவனை விமர்சிக்கிறான். அந்த காலம் அல்ல, அவரவர் திருந்துங்க, அதான் சொல்ல வரேன். ஊழியக்காரன் பாவம் செய்தால் ஊழியக்காரன் திரு